வணக்கம் மேடம். இப்போ நம்முடைய இயற்கை அமுது வெப்ஷாப்போடைய எடிட்டிங் டியூட்டோரியல் வீடியோ பார்க்க போகிறோம். நீங்கள் இயற்கை அமுதுடைய கஸ்டமர் வியூவில் வெப்சைட்டில் பார்த்துருப்போம். இல்லை கீழே போகிறோம், லாஸ்ட்டில் போனால் adicommunity.com அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கும். அதான் சர்வர் வேணாம். அந்த சர்வர் நீங்கள் கிளிக் பண்ணணுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரீடேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அதோடைய சர்வருடைய வெப்சைட்டுடைய மெயின் பேஜ் போயிடுவீங்க. கீழே 3 கோடுக்கு பார்த்தீங்களா, இங்கே டச் பண்ணிங்கன்னா கஸ்டமர் லாகின் இருக்கும். கஸ்டமர் லாகின் உள்ளே போய்ட்டு உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி மேடம். இப்போ நான் வந்து வீடியோ ரெக்கார்டிங்கிட்டு அந்த பாஸ்வேர்டை நான் டிஸ்பிளே காட்டல. இப்போ இயற்கை அமுதுங்கிறது நான் யூசர் நேம் பாஸ்வேர்டை நான் வந்து சேவ் பண்ணிக்கிறனால நான் ஜஸ்ட் கிளிக் பண்ண ஆட்டோ ஃபில்லிங் ஆகிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் இமெயில் ஐடி அது யூசர் நேம் இருக்கும், பாஸ்வேர்டை போட்ட உடனே நீங்கள் சேவ் கேட்கும். சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணும்போது ஆட்டோ கனெக்ட் ஆகிடும். இப்போ நான் இந்த உள்ளே வந்தோடனே இந்த ஃபஸ்ட் பேஜ் காட்டுது. எடிட் பேஜில் எடிட்னு உள்ள பேஜுக்கு உள்ளே போகிறேன். அங்கே சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இதில் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக வந்துட்டு ஒரு பேஜ் இருக்குது. இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டைல் அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஏரோ மார்க் இருக்கும். அந்த 2 ஏரோ மார்க்கில் நீங்கள் வந்து அந்த வெப்ஷாப்புடைய பேக்ரவுண்ட் கலர்ஸ் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அப்படி டிசைன்லாம் போடணுன்னா நீங்கள் இது ப்ரொஃபைலில் போயிட்டு சூஸ் ப்ரொஃபைலில் போயிடணுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன ஃபோட்டோ போடணும் அப்படிங்கிற செலெக்ஷனில் போய் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் எந்த மாதிரியான லெட்டர் ஸ்டைல், நான் ஏரியல் அப்படின்றத நான் கிளிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட ஸ்டைல், ஃபாண்டோட ஸ்டைல் வந்துட்டு நீங்கள் எப்போ வேணால் மாற்றிக்கலாம். அடுத்தது அதனுடைய ஐக்கானுடைய கலர்ஸ், ஐக்கானுக்குள்ள லெட்டர்ஸோடைய கலர் டிசைன் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் ஆட்டோ கலர் வரும், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது வீடியோடைய ஹெடர்ஸ், பேக்ரவுண்ட் வீடியோ, ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலில் வரக்கூடிய ஒரு வீடியோவை நீங்கள் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோவாக க்ரியேட் பண்ணி நம்ம யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணி அந்த யூடியூப்புடைய வீடியோஸை அந்த லிங்க்கை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது கீழே ஹெடர்ஸ், ஆட்டோ ஸ்க்ராலிங் டெக்ஸ்ட், இங்கே வந்து உங்களுடைய கடையை பற்றின ஸ்பெஷலான ஒரு விஷயங்கள், அங்கே என்னென்ன மாதிரி பொருட்கள்லாம் கிடைக்கும், அதோட குவாலிட்டி என்ன, அதாவது ஆஃபர், அது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இங்கே ஸ்க்ராலிங்கில் டைப் பண்ணிக்கலாம். நீங்களே பண்ணிக்கலாம். தமிழ் ஆர் இங்கிலீஷில் எனி லாங்குவேஜ்லேயும் நம்ம டைப் பண்ணிக்கலாம். கொடுத்து கீழே அப்டேட் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் சேவ் ஆகிடும். சேவ் ஆகிடுச்சுன்னா அடுத்தது கம்பெனி டீட்டெயில்ஸ் அப்படின்றதுல போகிறதுல கம்பெனி லோகோ சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கொடுத்துருக்கோம். அது வந்து ஸ்பெசிஃபிக்காக மேனேஜரு அவங்களுடைய ஓனருடைய நேமை நம்ம மென்ஷன் பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாம். அவங்களுடைய டெசிக்னேஷனுக்கு மென்ஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இவங்க என்ன மாதிரி இருக்காங்க, சிஓவா, மேனேஜரா, அப்படி எந்த மாதிரி போஸ்ட்டில் இருக்காங்கிறத பண்ணிக்கலாம். அது வந்து ஃபோன் நம்பர், நம்ம கால் பட்டன் நம்ம ஆட்டோ கால் வந்து டேட்டா போகக்கூடிய நம்பர் வந்து எந்த கால் அப்படிங்கிற டிசைன் போட்டுக்கலாம். ஆல்டர்னேட் நம்பர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக திருப்பி அந்த எந்த நம்பருக்கு கிளிக் பண்ண ஆட்டோவை வந்துட்டு அவங்களுக்கு டிஃபால்ட்டாக அவங்களுக்கு எந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் போகணுங்கிறத நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அடுத்தது அட்ரஸ் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷாப்புடைய அட்ரஸ் போட்டிருக்கு. அதோடைய பிரான்ச் இருந்தது இன்கேஸ் இருந்ததுன்னா நீங்கள் 1 2 3 4 5 வரைக்கும் பிரான்ச்சஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மெயில் ஐடி, நம்முடைய வெப்சைட்டுடைய டொமைனை சேவ் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்முடைய லொக்கேஷன், அந்த கூகுள் மை பிஸ்னஸில் வரக்கூடிய லொக்கேஷனை நம்ம மென்ஷன் பண்ணலாம். அடுத்தது அந்த 5 அட்ரஸ் கொடுத்தோம் இல்லையா, அந்த 5 அட்ரஸுக்கும் அதாவது பிரான்ச்சஸில் இருக்குது. நம்ம அட்ரஸ் தரோன்னா அந்த 5 அட்ரஸுக்கும் லொக்கேஷன் இருக்குனாலும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே உங்களுடைய அபவுட்டஸ், நம்ம இங்கே ஷாப்புடைய என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக இங்கே கிடைக்கும், எந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பண்ணுறோன்ற டீட்டெயில்ஸில் இங்கே கண்டென்ட் பண்ணலாம். இங்கே நீங்கள் டைப் பண்ணுறது நோட் பேடில் நீங்கள் டைப் பண்ணி சிஸ்டத்தில் நோட் பேடில் டைப் பண்ணிவிட்டு கேப் இல்லாமல் நீங்கள் அலைன் பண்ணதுக்கப்புறம் காப்பி பண்ணி இல்லைங்க இதில் பேஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து அலைன்மெண்ட் கரெக்டாக வரும். இல்லைன்னா கேப் வந்து அதிகமாக தெரியும். அலைன்மெண்ட் கொஞ்சம் கரெக்டாக பண்ணால் விசிபிலிட்டி நல்லா பார்க்க தெரியும். அது முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் 3 கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அது ஜம்ப் ஆகி சோஷியல் லிங்க் வருது. இந்த க்ரீன் லிங்க் வந்து ஐக்கானில் க்ரீனாக மாறுது எங்கேயோ அந்த பேஜில் நம்ம இருக்கோங்கிற அர்த்தம். அப்போ சோஷியல் மீடியா லிங்க்கில் நம்ம ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், அது மாதிரி சோஷியல் மீடியா இதெல்லாம் இருக்குமோ அதெல்லாமே இதில் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம்.
அதோடைய லிங்க் அதோட ப்ரொஃபைலோடைய எல்லாமே இங்கே காப்பி பண்ணிக்கலாம். அடுத்தது யூடியூப் வீடியோஸ், நம்ம எந்த மாதிரி வீடியோஸ் இருக்கோம், நம்மளுடைய ப்ராடக்டோடைய டெமோன்ஸ்ட்ரேஷன் வீடியோஸ் எல்லாமே இங்கே ஒரு 10 வீடியோ கூட இங்கே டிஸ்பிளே பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் அதை கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 4 கொடுக்கும். அதாவது எந்த பேஜில் நீங்கள் கரெக்ட் பண்ணாலும் அது கீழே தெரியக்கூடிய நெக்ஸ்ட்டு 5, நெக்ஸ்ட்டு 6, நெக்ஸ்ட்டு 7 அப்படின்ட்டு எந்த பேஜோ நெக்ஸ்ட்டுங்கிற இதை கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். முடிச்சோடனே நீ பார்த்திங்கன்னா அடுத்தது பேமெண்ட் ஆப்ஷன் வந்திங்கன்னா, பேமெண்ட் ஆப்ஷனில் நம்ம பேமெண்ட் வந்து ஜிபேயில் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த நம்பரை மென்ஷன் பண்ணிக்கலாம். அல்லது அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா ஐஎஃப்எஸ்சி கோடு, பிரான்ச் கோடு, அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்துக்கலாம், ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பேமெண்ட் கியூஆர், அதாவது கியூஆர் மூலமாக அவங்க பேமெண்ட் பண்ணுறேன்னு நினச்சாலும் நம்ம இந்த கியூஆரை நம்ம இதில் சேவ் பண்ணிக்கலாம். கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தா அந்த பேஜும் சேவ் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக அது ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸில் போகுது. சர்வீஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகரிஸாக நம்ம வந்து மிஷினுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஆட் நேம் போட்டு கேட்டகரி நேம் கொடுத்துக்கலாம் சர்வீஸில். அதாவது எந்த மாதிரி கேட்டகரி மிஷின்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். அதை கொடுத்தது பேக் வந்துட்டு நீங்கள் அடுத்தது ஆர்டர் பேஜ், இது தான் வந்து கஸ்டமர் வந்து ப்ராடக்டை வியூ பண்ணி அங்கே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரியான பேஜ் தான். இந்த இடங்களில் ஆடு கேட்டகரி அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஆடு கேட்டகரிங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராடக்ட் அப்படின்றத நீங்கள் கேட்டகரி பண்ணலாம். அதாவது மருத்துவ பொடிகள், நாங்கள் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு மருத்துவ பொடிகள், சிறுதானியம், சோப்பு, மாவு வகைகள், செக்கு எண்ணெய், பருப்பு வகைகள், மசாலா பொடி, மசாலா வகைகள், விதைகள், பிசினு, திராட்சை, அரிசி வகைகள், நூடுல்ஸு, பிஸ்தா இப்படின்ட்டு வகையாக பிரிச்சிருக்கு. நீங்கள் அதாவது அடிஷ்னலாக நீங்கள் கேட்டகரி ஆட் பண்ணால் ஆட் கேட்டகரி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி எந்த ஃபோட்டோ அந்த கேட்டகரி அந்த ப்ராடக்ட் ஃபோட்டோ போட்டு அந்த ஃபோட்டோ அது என்ன ப்ராடக்ட், அதாவது ஆயில் ஐட்டம், ஸ்டேஷ்னரி அப்படின்ற மாதிரி என்ன ப்ராடக்டோடைய பேருங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு ஆடு கேட்டகரி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பேக் வந்ததுக்கப்புறம் ஆடு கேட்டகரி கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆட் ப்ராடக்ட்னு போக முடியும். ஆட் ப்ராடக்ட் போனீங்கன்னா நீங்கள் ப்ராடக்டோடைய பேர் இங்கே பேர் போட்டால் நீங்கள் இங்கே வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். சூஸ் த ஃபைல் நம்முடைய இது கேலரி போகும். அதோட அமௌண்ட்டு, குவான்டிட்டி, ப்ராடக்டோடைய குவான்டிட்டி அதாவது ஒரு 100,000 போட்டுக்குங்க. டிஸ்கிரிப்ஷன், அதோடைய ஃபியூச்சர்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டாக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். எஸ் கொடுத்துக்கலாம். அடுத்தது எந்த கேட்டகரி நம்ம அந்த ப்ராடக்ட் போடுறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், நீங்கள் என்ன கேட்டகரியான ப்ராடக்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணிங்களோ அதோடைய கேட்டகரி க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிஸ்பிளே ஆகிடும். இப்போ நான் எந்த டைப் ஆஃப் கேட்டகரிக்கு நான் கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட் அந்த கேட்டகரியில் போய் சேவ் ஆகிக்கும். இப்போ நான் எந்த இதுவுமே நான் ஆட் பண்ணல, அதனால பேக் வந்துட்டேன். பேக் வந்தோடனே இப்போ அடுத்தது வந்துட்டு ஆர்டர் பேஜ் போட்டோம். இமேஜ் கேலரியில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ப்ராடக்ட் பற்றின ஒரு ஃபோட்டோஸ் பற்றி போட்டுக்கலாம். அது வந்து ஆடு கேலரி கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நேம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஆடுக்கு இமேஜும் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இமேஜாகவும் அந்த ஃபோட்டோஸ் வந்துட்டு நம்ம அந்த இதில் ப்ராடக்ட்டில் வெப்பேஜில் சேவ் ஆகிடும். அடுத்தது இப்போ இமேஜ் கேலரி முடிச்சிட்டோம். அடுத்தது ஓப்பனிங் ஹவர்ஸ், நம்முடைய ஷாப்போடைய ஒர்க்கிங் டைமை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, ஈவினிங் எத்தனை மணிக்கு நம்ம க்ளோஸ் பண்ணுறோன்ட்டு. லஞ்ச் எவ்வளோ இருக்குன்னா அதையும் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது ஸ்பெசிஃபிக்காக அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம எபோடஸில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நம்ம ஷாப்பை பற்றி பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் எந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம். இப்போ பால்னால் பார்த்திங்கன்னா பால் பண்ணையிலேருந்து நேரடி சுத்தமானதாக பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான ஃபோட்டோஸோ அது மாதிரிலாம் நம்ம அந்த போர்ட்ஃபோலியோவில் போட்டுக்கலாம். நம்ம எந்த மாதிரியான சிறுதானியங்களெல்லாம் நம்ம சப்ளை பண்ணுறோம், குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதில் மென்ஷன் பண்ணலாம். அடுத்தபடியாக டீம்லாம் நீங்கள் மார்க்கெட்டிங்கில் யார் இருக்கா, சேல்ஸில் யார் இருக்கா, யார் பர்ச்சேஸ் இருக்கா அப்படின்ற டீட்டெயிலில் நீங்கள் கொடுத்துக்கலாம். டீம் போயிட்டு நீங்கள் ஆட் மெம்பர் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ, அவங்களுடைய பேர், அவங்களுடைய பொசிஷன் அப்படின்னுங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அடுத்து கிளைண்ட் மீன்ஸ் நீங்கள் ஒரு பெரிய கம்பெனிஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்டை சப்ளை பண்ணுறீங்க. ஒரு பாலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய இன்ஸ்டியூஷனுக்கு, பெரிய கம்பெனிக்கெல்லாம் சப்ளை பண்ணிங்கன்னா அவங்க பேர் போட்டுக்கலாம். ஆட் கிளைண்ட் கொடுத்து எந்த கம்பெனிக்கு நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க, அவங்களுடைய கிளைண்ட் பேர்,
டிஸ்கிரிப்ஷன் அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் நம்ம அவங்களுக்கு எந்த மாதிரி சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயிலை தரலாம். அடுத்தது ப்ரிவியூ கார்டு இருக்குது. ப்ரிவியூ கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரிவியூ கார்டுக்கு கிளிக் ஹியர் ப்ரிவியூன்னு இருக்கும். கிளிக் பண்ணோன்னே இயற்கையாக போது பேஜ் ஓப்பன் ஆகிடும். எதுக்காகனா உங்களுக்கு எடிட் பேஜை நீங்கள் எந்தெல்லாம் எடிட் பண்ணிக்கு நம்ம எடிட் பண்ணது கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு உண்டானது தான் இந்த ப்ரிவியூ. பேக் வந்தீங்கன்னா திருப்பியும் இந்த மாதிரி கேட்கும். திருப்பி வாங்க, திருப்பி உள்ளே வாங்க, வந்தாலும் எடிட் பேஜ் வந்துச்சு. இவ்வளோங்க சார். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் உடனடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய பேர் கண்ணதாசன். என்னுடைய தொலைபேசி எண் 9543544442. மிக்க நன்றி.